ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காரு. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் மக்களை சந்திப்பேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, ஜெயிக்கிற எம்எல்ஏ எல்லாருக்காகவும் நான் பனையூரில் காத்து கொண்டிருக்கேன் அப்படிங்கிற செய்தியையும் அவர் சொல்லியிருக்காரு. விஜய் ஜெயிப்பார் அப்படின்னு நிறையா மக்கள் நம்பிட்டுருக்காங்க. அது கண்டிப்பாக நடக்கும்னு நிறைய வேண்டுதல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, கருத்து கணிப்பை பார்க்க போனாலும் ஒரு இதில் விஜய் வரும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் மக்கள் ரொம்ப நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை விஜய் தான் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு. அதே போல் தான் விஜயும் சொல்லியிருக்காரு, ஜெயிக்கிற எம்எல்ஏ எல்லாருக்காகவும் நான் பனையூரில் காத்துட்ருக்கேன், வேறு எங்கேயும் போக வேணாம், எல்லோரும் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னை பனையூரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக எல்லா கோயில்லையும் விஜய்க்காக அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள் போய். அவரோட ராசியையும் நட்சத்திரத்தையும் சொல்லி எல்லாருமே அவருக்காக அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக விஜய் தான் முதலமைச்சராக வருவாருன்னு. யங்ஸ்டர் மட்டும் இல்லைங்க, நிறையா வயசானவங்க கூட விஜய் தான் வருவார் அப்படின்னு நிறையா பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் மக்கள் பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு, நிறைய விஷயம் மக்களுக்காக செய்கிறாரு அப்படின்னு நம்புகிறாங்க. இவ்வளோ வசதியை விட்டுட்டு, இவ்வளோ வாய்ப்புகளை விட்டுட்டு எங்களுக்காக விஜய் வந்திருக்காரு, எங்களுக்காக விஜய் அண்ணா வந்திருக்காரு அப்படின்னு நிறையா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இன்னும் விஜய் மக்கள் மனசில் வாழ்ந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, விஜய் தான் இந்த தடவை முதலமைச்சராக வருவார் அப்படின்னு குழந்தைங்க கூட சொல்கிறாங்கங்க. அந்தளவுக்கு விஜய் குழந்தைங்களோட மனசில் கூட இடம் பிடிச்சிருக்காரு. அதுக்காகவே நிறைய பாடுபட்டிருக்காரு. தன்னோட வாழ்க்கையில் நிறையா கஷ்டங்கள் பார்த்த விஜய் இப்போ ஒரு வெற்றியை பார்க்க போகிறாரு அப்படின்னு நிறையா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இப்போது வெளியூர் ஒரு சுற்றுப்பயணமாக போயிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. விஜய் மறுபடியும் சங்கீதா கூட சேர போகிறாரு அப்படின்னு ஒரு தரப்பாக மக்கள் சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் எது உண்மைன்னு தெரியல. ஆனால் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தேர்தல் முடிவு எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் மக்களுக்காக நிற்பேன், மக்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வராரா வரலையான்னு நம்ம இதுக்கப்புறம் தாங்க பார்க்கணும். மே 4 தாங்க எதுவுமே தெரியும் நம்மளுக்கு. அதுக்காக எல்லா மக்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எப்படா மே 4 வரும்னு. நிறைய பேர் நிறைய விஷயம் விஜய்க்காக செஞ்சுருக்காங்க. இதை தாங்க விஜய் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.